டுடே என்ன பார்க்க போகிறோம்டா சொல்லி சொன்னால் இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் 2019 வந்து ஒரு கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் 12 கொஸ்டினை தான் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து டெஸ்ட் 12 வந்து பொதுவாக அந்த என்னென்னு சொல்கிறது வேர்ப்பை கண்டுபிடிக்க சூட்டபிள் வேர்டு அப்ரோப்ரியேட் வேர்ப்பை கண்டுபிடிக்க சொல்லி அதான் பொருத்தமான வேர்ப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்குறவள் டெஸ்ட் 12 இந்த முறையும் அப்படி தான் கேட்டு டெஸ்ட் 2019 வந்து ஒரு கொஸ்டினை வந்து இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, fine, let's get started. Test 12. Complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. The first one is done for you. முதலாவது வந்து உங்களுக்கு தந்திருக்கணும் travels ன்னு சொல்லி தந்திருக்கணும். பாப்போம் வாசிச்சு பாப்போம். Ramesh is a businessman. He often and அவர் பெரும்பாலும் he often travel and bracketல போட்டுருக்கீங்க will travels ன்னு சொல்லி s ன்னு சொல்லி சேர்த்திருக்கணும். பாப்போம் travels abroad and வெளிநாடு abroad on business trips last month. ஓகே, இதில் வந்து he often பெரும்பாலும் அவர் ட்ராவல் பண்ணுறவர் பிஸ்னஸ் ட்ரிப்பு வந்து பெரும்பாலும் ட்ராவல் பண்ணுறவர் பிஸ்னஸ் பர்பஸுக்காண்டி பெரும்பாலும் வந்து அவுட் சைட் வந்து அப்ரோட் வந்து போகிறவர் பெரும்பாலும். ஸோ இதில் வந்து அசான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாவிச்சிருக்கிறோம். காரணம் என்னடா அடிக்கடி நீங்கள் யூஸ்வலி ஐ கோ டு ஸ்கூல்னு சொல்லுவோம். அப்போ நான் ரெகுலராக வந்து ஸ்கூல் வந்து போகிறேன் நான். ஸோ வந்து இதுக்கு வந்து ட்ராவல்ஸ் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு பொதுவாக வந்து நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பாவிப்போம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வந்து இதில் வந்து ஹி ஆஃபன் ட்ராவல்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் எஸ் வந்து சேர்ந்துருக்கு கரெக்டாக ஏன் எஸ் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் இது வந்து கீ ஷீட். ஸோ வந்து எஸ் வந்து சேர்ந்துருக்கு. he often travels abroad on business trips. இல்லை ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும் trips last month. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் இங்கே பார்ப்போம். அடுத்தது வந்து ஓகே லாஸ்ட் மந்த் இது ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு லாஸ்ட் மந்த் he dash go on a trip to Paris in France. பாரிஸில் உள்ள ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரிப் வந்து போகிறாராம். ஸோ வந்து இதுக்கு என்ன லாஸ்ட் மந்த்ன்னு இருக்குது, போன மாதம். ஸோ வந்து இது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. ஸோ ஏற்கனவே வீடியோஸில் பார்த்தா நடந்து முடிஞ்ச நிகழ்வுனா பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் இறந்த காலமே இல்லை, அப்போ பாஸ்ட் டென்ஸ் வாய்ப்போம். கோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பென்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கோன். ஸோ வந்து இதில் வந்து என்ன பாஸ்ட் டென்ஸ், இட் இண்டிகேட் பாஸ்ட் டென்ஸ் என்ன பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ இட் நீடட் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ இதில் வந்து என்ன he went to go on a trip to Paris in France. அப்போ இதுக்கு வந்து went என்ன விட went. He went on a trip to Paris in France. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூன்றாவது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஓகே வாசிப்போம். During the tour he stayed at Shangri-La Hotel in Paris previously. He dash stay at the same hotel at least 3 times. மூன்று தடவை வந்து மினிமம் வந்து 3 தடவை வந்து தங்கிட்டாராம். இது 4வது தடவை என்ற மாதிரி சொல்கிறேன். ப்ரீவியஸ் முதல் வந்து தங்கி ப்ரீவியஸ் இல்லை முன்னைய ப்ரீவியஸ் ஹி. இதில் வந்து என்ன டேஷில் வந்து என்ன வரும் என்று பார்க்க இதோட பாஸ் பர்ஃபெக்ட் தான் மேடம். சரி, பாஸ் பர்ஃபெக்ட் என்னென்ன ஜூசேஜுக்கு நான் பயன்படுத்த முடியும் பார்ப்போம். பாஸ் பர்ஃபெக்ட் tense is used in English to show that an action happened before another action or time in the past. Here are the main usage of the past perfect tense. To show the sequence of two past events. 2 கடந்த கால நிகழ்வு வந்து சொல்கிறதுக்கு வந்து பயன்படுது. ரெண்டுமே நடந்து முடிஞ்சுது. பட் 2 நிகழ்வையும் சொல்கிறதுக்கு வந்து பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பாஸ் பர்ஃபெக்ட் யூஸ் டு இண்டிகேட் which is two past events. The past perfect is used to indicate which of 2 past events happened first. ரெண்டுமே நடந்து முடிஞ்ச நிகழ்வு. நான் இது நடக்கிறது முதல் அது ஒரு நடந்து முடிஞ்ச நிகழ்வு என்று சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இது நடந்த பிறகு அது நடந்து என்ன மாதிரி சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், she had finished her homework before she went out to play. என்னது முதல் வந்து ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து வெளியே வந்தவ விளையாடுறதுக்கு வந்து வெளியே வந்தவ. ஸோ எக்ஸ்பிளனேஷன், தி ஹோம்ஒர்க் வாஸ் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் தென் ஷி வெண்ட் அவுட். அந்த மாதிரி விஷயம் முதல்ல வந்து ஹோம்ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நம்ம வெளியால் வந்தவ அந்த மாதிரி விஷயம். டு ஷோ த சீக்வன்ஸ் ஆஃப் 2 past events. 2 கடந்த கால நிகழ்வு வந்து சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்த. டு டிஸ்கிரைப் past habits or repeated action before specific time in the past. அதாவது வந்து
எக்ஸாம்பிள் பார்த்தவங்கள விளங்கும். தி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கேன் டிஸ்கிரைப் ரிப்பீட்டட் ஆக்ஷன். தொடர்ந்து நடந்து முடிஞ்ச நிகழ்வு, பட் வந்து தொடர்ந்து நடந்த நிகழ்வு, ரெகுலராக நடந்த நிகழ்வு, கொஞ்சம் டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ரெகுலராக நடந்த விஷயங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பயன்படுத்துகிறோம். ரெகுலராக நடந்த விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். தட் ஹேப்பன் பிஃபோர் another பாயிண்ட் இன் தி பாஸ்ட். எக்ஸாம்பிள், he had visited that museum many times before it closed. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதலே கனதர்வா வந்து விசிட் பண்ணினாவா மியூசியம், அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகிட்டான். முதல் வந்து சொல்லுவினோம், இப்போ சன் அல்லது வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக்க வந்து நாங்கள் கனதர்வா மியூசியமுக்கு போனாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கனதர்வா இந்த மியூசியமுக்கு போனாங்க, இப்போ வந்து க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ he had visited that museum many times before it closed. க்ளோஸ் பண்ணுறது கனதர்வா நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் அந்த மியூசியம், போயிருக்கு, இப்போ அது க்ளோஸ் ஆகிட்டு. he visited the museum several times. கனதர்வா விசிட் பண்ணியிருக்கோம். and then it closed. அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகிட்டுது எந்த மாதிரி சொல்கிறதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். டு ஷோ காஸ் அண்ட் எஃபெக்ட் இன் தி பாஸ்ட். அதாவது வந்து ஏதாவது காரணங்காட்டி பார்ப்போம். தி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சம்டைம்ஸ் யூஸ் டு ஷோ a reason or cause for something that happened afterward. பார்ப்போம் எக்ஸாம்பிள், she was upset because she had lost her wallet. அதாவது வந்து walletன்னு அந்த காசு வைக்கிற பர்ஸ், அதை வந்து துளைச்சிட்டா. முதலாவது அந்த பர்ஸை துளைச்ச பிறகு அவள் அப்செட் ஆகிட்டாவாம். ஸோ இது ஒரு காரணம் தான், இது துளைச்சபடியாலும் அப்செட் ஆகிட்டா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாவிக்கிறோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். லூசிங் ஹர் வாலெட், துளைச்சி போட்டா. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், முதலாக ஈவெண்ட் இஸ் த ரீசன் ஷி வாஸ் அப்செட். செகண்ட் ஈவெண்ட், ரெண்டு நிகழ்ச்சியை வந்து கடந்த கால நிகழ்வை வந்து தொடர்புபடுத்துறதுக்கு வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். ஷி வாஸ் அப்செட் பிகாஸ் ஷி ஹேட் லாஸ் ஹர் வாலெட்டை வந்து துளைச்சிட்டா. முதலாவது வாலெட்டை துளைச்சிட்டா, அதுக்கப்புறம் அப்செட் ஆகிட்டா. தி ரிப்போர்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச். அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சை பற்றி நான் உங்களை விளங்கப்படுத்த இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து பயன்படுத்துவேன். சும்மா வாசிக்கிறேன். இப்போ இந்த ஒரு வீடியோ ஒன்று நான் இதில் போடுவேன். டு ரிப்போர்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் when reporting what someone said about the past. Okay, when reporting something someone else said about the past perfect can be used. Example, he said that he had already eaten. அவர் சொன்னார், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். ஸோ வந்து வேறொரு ஆளுக்கு அவர் சொன்னார்ன்னு சொல்கிறதுக்கு வேறொரு ஆளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். வேறொரு ஆளுக்கு சொல்லிக்க வந்து நாங்கள் இப்படி பாய்ப்போம். எக்ஸ்பிளனேஷன் இன்டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்து he would have said, அவர் சொன்னார், he would have said I already ate சொல்லுவோம். ஸோ வந்து இதில் வந்து என்னது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் had already பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து பயன்படுத்துகிறோம். he said that he had already eaten. அப்போ இன்டிரெக்ட் ஸ்பீச், அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக வந்து சொல்லிக்க வந்து he would have said I already ate. he would have said, அது சொன்னவர் I already ate. இது இன்டிரெக்ட் ஸ்பீச்சை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுவேன். இதுக்கு பிறகு தான் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். அதை பாருங்க. இதுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் இன்டிரெக்ட் ஸ்பீச்சை பற்றி ஒரு விரிவான விளக்கமாக. அடுத்தது இன்கண்டிஷனல் சென்டென்ஸ் டு ஷோ அன்ரியல் சிச்சுவேஷன் இன் தி பாஸ்ட். அதாவது கண்டிஷன், நிபந்தனை வாக்கியம்னு சொல்லுவோம். இஃப் போட்டு பாவிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாவிக்கிறோம். இந்த தேர்ட் கண்டிஷனல் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்து அனுமானிக்கிறேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தி பாஸ்ட், கடந்த காலத்தை அனுமானிக்கிற மாதிரி விஷயங்கள். த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஜூஸ்ட். எக்ஸாம்பிள், இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் ஹார்டர். நீங்கள் ஸ்டடி ஹார்டர், கடினமாக படிச்சிங்கன்னா ஷி வுட் ஹேவ் பாஸ் தி எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து அவள் பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவள் கடினமாக படித்தால் வந்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் எக்ஸ்பிளனேஷன், ஷி டிடன்ட் ஸ்டடி ஹார்ட். அவள் படிக்க இல்லையாண்டா ஏன்னா ஷி டிடன்ட் பாஸ், அவள் வந்து பாஸ் பண்ண முடியாது. கண்டிஷனில் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அனுமானிக்கிறது. செஞ்சால் வந்து நடக்கும் பாசிட்டிவாக, செய்யலையாண்டா இப்படி நடக்கும். ஸோ நீங்கள் வடிவாக செஞ்சீங்க, பாசிட்டிவாக சொல்கிறார். இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஷி வுட் ஹேவ் பாஸ் தி எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் வந்து அவள் வந்து வடிவாக படித்தாலேண்டா அவள் வந்து சரியாக எக்ஸாமை பாஸ் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் வடிவாக படிக்கலையேன்னு சொல்லி சொன்னால் அது எதிர்மறையாகவும் இருக்கும் அந்த விஷயம். ஷி டிடன்ட் ஸ்டடி ஹார்ட் இனஃப், ஸோ ஷி டிடன்ட் பாஸ் தி எக்ஸாமினேஷன். ஸோ அவள் படிக்கலையேன்னு சொல்லி சொன்னால் அவளால் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும்.
அடுத்தது in time expressions with before after by the time. The past perfect is often used with the time expressions to emphasize that an action happened before a specific past time. எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா by the time he arrived the movie had already started. அதான் வந்து அவர் வர்றதுக்கு முதலே அந்த மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுட்டு ரெண்டுமே பாஸ் தான். ஆனால் இதுக்கு முதலே இது நடந்துட்டுதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் பாஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முதலே நடந்துட்டு ரெண்டுமே நடந்து முடிஞ்ச நிகழ்வு தான் தம்பி. பாஸ்ட் டென்ஸ் தான், ரெண்டுமே நடந்து முடிஞ்ச நிகழ்வு. ஆனால் இது நடக்கிறதுக்கு முதல்ல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பிறகு தான் he arrived. By the time he arrived the movie had already started. அப்போ மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து அவர் வந்தாராம். ஸோ லேட்டாக வந்துட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் த மூவி ஸ்டார்டட் பிஃபோர் ஹி அரைவ்ட். வர்றதுக்கு முதலே மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா பாஸ் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் அ பாஸ் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் auxiliary verb had plus past participle. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா had gone, had go on, had stayed. ஸோ இதில் வந்து என்ன வேணும் மட்டும் பாஸ்ட் ஆக்ஷனை வந்து சொல்கிறபடியா, நடந்து முடிஞ்ச நிகழ்வு சொல்கிறபடியா he had stayed at the hotel 3 times before. அப்போ கனதரவை ஏற்கனவே பார்த்துனாங்க இந்த பாருங்க he had visited the museum many times before it closed. So describe past habits or repeated actions. repeated action படியால் தான் நாங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கொஷனுக்கு நாங்கள் திரும்பி போனோம்னு சொல்லி சொன்னால் ப்ரீவியஸ்லி ஹீ இப்போ ஹீ என்றா இங்கே என்ன பாய்ப்பம் எது பாய் he had stayed in he had stayed past perfect. கனதில் வந்து நிகழ்வு நடந்திருக்குது. he had stayed at the same hotel at least 3 times வந்து ஸ்டே பண்ணியிருக்கு. 3 times விட கூடவா ஸ்டே பண்ணியிருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து 4வதுக்குள்ளே போவோம். had stayed at the same hotel at least 3 times. On the last day of the trip he went to see the Eiffel Tower. It is a special monument நிகழ்வு சின்னம், நினைவு சின்னம்னு சொல்லுவோம். monument dash built in 1889 to celebrate the centennial of the French Revolution. அதாவது வந்து 1889ஆம் ஆண்டு ஒரு மொனியூமெண்ட், அது நினைவுச்சின்னம் மட்டும் காட்டப்பட்டதாம். இட் இஸ் அ ஸ்பெஷல் மொனியூமெண்ட். அது 1889ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவில் அன்று செலிப்ரேட் தி சென்டெனியல் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் புரட்சிக்காண்டி கட்டப்பட்டது. இட் இஸ் அ ஸ்பெஷல் மொனியூமெண்ட். அந்த ஈஃபில் டவர் வந்து செலிப்ரேட் தி சென்டெனியல் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இட் இஸ் ஸ்பெஷல் மொனியூமெண்ட். monument அப்போ dash built in 1889 to celebrate the centennial of the French Revolution. Then to celebrate the centennial 1889 to celebrate the centennial. 1889ஆம் ஆண்டு நூற்றாண்டு சென்டெனியல், அதாவது நூற்றாண்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பிரான்ஸுன்ற புரட்சியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம்தான் இந்த ஈஃபில் டவராம். ஈஃபில் டவர் இட் இஸ் அ ஸ்பெஷல் மொனியூமெண்ட். அப்போ டேஷ் பில்ட் இன் 1889 டு செலிப்ரேட் தி சென்டெனியல் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்காண்டி கட்டப்பட்ட ஒரு ஈஃபில் டவர் தான் இந்த மொனியூமெண்ட், நினைவு சின்னம் தான் இந்த ஈஃபில் டவர். He went to see the Eiffel Tower. It is a special monument dash built in 1889 to celebrate the centennial of the French Revolution. பிரான்ஸ் என்ற புரட்சிக்காண்டி 1880 நூற்றாண்டு புரட்சிக்காண்டி 1889ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இந்த ஈஃபில் டவர்ன்றது. அப்போ இதில் என்ன வரும், இது ஒரு பார்த்தோம்னா பசிவ் வாய்ஸ்லாம் போட வேண்டி வரும். ஏனென்று சொல்லி சொன்னால் பசிவ் வாய்ஸ் தான்
யார் கட்டுறது முக்கியம் இல்லாமல் அதில் செயலை வந்து அது ஒப்ஜெக்டை வந்து முக்கியத்துவம் படுத்துறது passive voice தான். இதில் வந்து isன்னு இருக்குது, இதெல்லாம் இந்த auxiliary verb இருக்குது. இதில் இஸ் இட் இஸ் ஸ்பெஷல் இட் இஸ் இது ஒரு ப்ரெசன்ட் passive voice ன்னு சொல்லுவோம். மீன் ப்ரெசன்ட் passive voice ன்னா இது ஒரு உண்மை சம்பவம். இப்போ அது வந்து அந்த ஆண்டு 1889 ஆண்டு கட்டப்பட்டது. அப்போ இது ஒரு எல்லாரும் அறியக்கூடிய ஒரு உண்மை. ஸோ வந்து இதுக்கு ப்ரெசன்ட் வந்து வாய்ச்சிடும், ப்ரெசன்ட் passive voice வேணும். ஸோ வந்து இதில் வந்து என்னென்னு போடுவோம், இட் இஸ் பில்ட் வந்து இங்கே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் பில்ட், தே பில்ட் ஹவுஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் பில்ட், இது பாஸ்ட் டென்ஸ் பில்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பில்ட் தான், ரெண்டுமே பில்ட் தான். இது வந்து பில்ட். ஸோ வந்து இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பில்ட் தான் வரும், பில்ட். ஏன்னு சொல்லி சொன்னால் ஏன் இங்கே பாவிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் the present passive voice is used to talk about general facts. ஒரு பொதுவான உண்மைகளை சொல்கிறதுக்கு வந்து இங்கே பாவிச்சிருக்கிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து இஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், இங்கே பாருங்க. டு எம்பசைஸ் தி ஆக்ஷனை முக்கியத்துவம் பண்ண, ரிசல்ட்டை முக்கியத்துவம் பண்ண, நாட் டூவர், செய்கிற ஆளை முக்கியத்துவம் பண்ணல. ஸோ வந்து இது வந்து passive voice இங்கே பாவிச்சிருக்கணும். passive voice வந்து அது செய்கிற ஆக்ஷனை வந்து முன்னிலைப்படுத்துறது, எம்பசைஸ் தி ஆக்ஷன் ஒரு ரிசல்ட், நாட் த டூவர். அதை செய்கிற ஆளை முக்கியத்துவம் பண்ணாமல் ஒரு ஆக்ஷனை முக்கியத்துவம் படுத்துகிற, ஒப்ஜெக்ட் முக்கியத்துவம் படுத்துறது, சப்ஜெக்டை முக்கியத்துவம் படுத்துறதுல ஒப்ஜெக்டை முக்கியத்துவம் படுத்துறதுக்கு நான் passive voice இங்கே பாவிக்கிறோம். பட் passive voice போட்டு அது தானாகவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தானாகவே அமைஞ்சிருந்த மாதிரி போயிடும். ஈஃபில் டவர் தானாக அமைஞ்சு அப்படி அமையாது, அது ஒரு இட் என்ன அது, அப்போ அது தானாகவே போய் அமையாது. ஸோ வந்து passive voice போடுறோம், அது இந்த செயலை வந்து முன்னிலைப்படுத்துறது, ஒப்ஜெக்ட். It is a special monument built 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 and present tense, built past participle. இதுக்கு வந்து என்ன பாவிக்கலாம், past participle ஆன built, passive voice ஆன அப்போ built in 1889 to celebrate the centennial of the French Revolution. சரி, ஓகே. அஞ்சாவது பாவம். When he arrived there, he dash welcome by one of his school friends. அப்போ இதில் வந்து when he arrived there, he dash welcome by one of his school friends. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லப்படியாக அன்னோன் பர்சன்றபடியே இதில் மற்றது வந்து பை வந்தபடியாக வந்து passive voice என்று எடுத்துருவினோம் சில பேர். இப்போ பை வந்தபடியே passive voice தான் இதில் வரும் என்று எடுத்துருவினோம் சில பேர். பட் he by one of his school friends, அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் கிஸ் என்ற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ரமேஷன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், கிஸ் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அன்னோன் பர்சன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அது பேர் குறிப்பிடப்படல. ஸோ வந்து பேர் நடிகன்னு சொல்லிக்கணும். ஸோ அதுக்கு வந்து passive voice இங்கே பாவிக்கணும். அன்னோன் அது ஆக்ஷன் தான் முக்கியம், ஆக்ஷன் அது வெல்கம் பண்ணுறாரு, அந்த ஆக்ஷனை சொல்கிறதுக்கு passive voice இங்கே பாவிக்கணும். ஸோ passive voice பாவிச்சா இந்த மாதிரி வேணும், நடந்து முடிஞ்ச நிகழ்வு தான். when he arrived நடந்து, அப்போ he was என்பது கீ ஷீட்டுக்கு was தானே, he was welcomed, he was welcomed ed வருமா, டி வரும், சாரி. he was welcomed by one of his school friends, when the doer is unknown or unimportant. ஸோ வந்து இதுக்கு வந்து unknown personal. my wallet was stolen. இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன், we don't know who stole the wallet. யார் எடுத்துன்னு இது முக்கியமான. ஸோ the focus remains on the stolen item. wallet வந்து இங்கே போயிட்டு அந்த ஐட்டத்தை வந்து அந்த ஆக்ஷன் அந்த ஒப்ஜெக்டை வந்து மெயின் பண்ணுறதுக்கு வந்து passive voice இங்கே கூட பாவிக்கணும். மற்றது வந்து unknown doer, when the doer is unknown, தெரியாத ஒரு ஆள். ஸோ டூவர் செய்கிற ஆள் வந்து தெரியாத ஒரு ஆள். ஸ்டோன் இந்த யார் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது, யார் எடுத்தேன்னு இந்த வாலெட் வந்து யார் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த வாலெட்டை வந்து மெயின் பண்ணும், வாலெட் வந்து காணாமல் போயிட்டு களவெடுக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு passive voice இங்கே பாவிக்கணும். மற்றது இதில் பை வந்தபடியாக வந்து passive voice இந்த மாதிரி எடுத்துவினோம். பட் இது past passive voice என்ன, past tense. he arrived there, he was welcomed by one of his school friends. இதில் unknown person ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்றினா unknown தெரியாது, யாருன்னு தெரியாது. மற்றது வந்து இதில் வந்து என்னது arrivedன்னு வந்து இப்படி past tense வருது, was welcomed இடி வருது, நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு.
ஸோ வந்து மற்றது வந்து வெல்கம் அவர்கிட்ட ஆக்ஷன் வந்து இங்கே முக்கியத்துவம் பண்ண அவர் வந்து வெல்கம் பண்ண வென் ஒன் ஆஃப் கிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவரில் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒன் ஆஃப் கிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து அவரை வெல்கம் பண்ண அந்த வெல்கம் பண்ணுற ஆக்ஷனை வந்து இங்கே முன்னிலைப்படுத்துறது வந்து என்ன வாக்கினம் பசுவைஸ் வந்து இங்கே பாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அங்கால வசனங்கள் போகுது. பை ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நளின் அங்கே கம்மோட துவாங்குது அங்கே கண்டினியூ பண்ணது. நளின் who lives in Paris, he dash work for a company there at least for 10 years. அந்த பாரிஸில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு, இப்போவும் அங்கே ஒர்க் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லினோம். ஸோ இதுக்கு வந்து என்ன டென்ஸ் வந்து இங்கே பாவிப்போம் அப்படி சொல்லி சொன்னால் என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் முந்தி பாஸ்டில் வந்து அங்கே சேர்ந்துருப்பார் கம்பெனியில், பாஸ்ட்லேயும் கடந்த காலத்துலேருந்து இப்போ மட்டும் கண்டினியூஸாக அங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார், இப்போவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு வந்து 10 இயர்ஸ் இப்போவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறார் என்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இங்கே பாவிக்கிறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு என்னென்ன மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன. ஹி ஹேஸ் ஒர்க்ட், ஹேஸ் என்பது கிஷிட்டு கேஸ் தானே, ஐயுவி தேக்கி ஹேவ். அப்போ ஹி ஹேஸ் ஒர்க்ட் ஃபார் கம்பெனி தேர் ஃபார் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், இப்போவும் அங்கே ஒர்க் பண்ணுறார், முந்தியும் அங்கே தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தவர் என்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இங்கே பாவிக்கிறோம். Present perfect tense used here because it describes an action that started in the past and continues to the present. He still works there. இப்போ அங்கே work பண்ணுறார். He still works there to present perfect. Present perfect is formed with has plus has அல்லது have சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் plus past participle of the verb. இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறதுக்கு. அப்போ இந்த கொஸ்டனுக்கு வந்து திருப்பி வருவோம். Nalin who lives in Paris, he has worked in a past participle worked worked for a company there at least for 10 years. He was glad to see his friends after a long time. Subscribe to the Future World channel so you can watch my latest videos.